இயேசுவின் நாமத்தினாலே சினர்ஜி மிஷன் இந்தியாவினராக உங்கள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். சினர்ஜி மிஷன் ஊழியங்கள் இந்தியாவிலே வட மாநிலத்திலே அநேக ஊழியங்களை செய்து கொண்டு வருகிறார்கள். ஸ்பெஷலி மிஷனரிஸுக்கு அவர்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அநேக சபை கட்டப்படாத இடங்களிலே அவங்க ரீச் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இவர்களுக்காய் நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. ஒரு விஷயம் என்னோடு கூட ஜெபத்தில் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். அன்பான நல்ல தகப்பனே, விசேஷமாய் நாங்கள் வருகிறோம். இந்த சினர்ஜி மிஷன் இந்த ஊழியங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த கடைசி காலங்களிலே ஆண்டவரே, உமக்காய் ஆண்டவரை நின்று கொள்ளுகிற இந்த ஊழியத்துக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த ஊழியத்தின் எல்லைகளை கர்த்தர் நீர் விரிவாக்குவீராக. இந்தியாவில் இவர்கள் செய்கிற அநேக ஊழியங்களுக்காய் நன்றி. அநேக மிஷனரிஸ், அதே போல அநேக சபைகளுக்கு ஆண்டவரை அவருடைய கரங்களை ஆண்டவரை இவர் நீட்டி இருக்கிறார்கள், உதவிகளை செய்திருக்கிறார்கள், ஜெபங்களிலே தாங்கி இருக்கிறார்கள். செய்கிற இந்த ஊழியத்தை கர்த்தர் நீர் பல மடங்கு ஆசீர்வதிப்பீராக. எல்லா தேவைகள் சந்திக்கப்படுவதாக, எல்லா பண தேவைகள் என் கர்த்தர் நீர் சந்திக்கும்படியா ஜெபிக்கிறோம். தேவையான ஆள் பலத்தை கொடுங்கப்பா. ஒத்தாசைகளை கர்த்தர் நீர் அனுப்புவீராக. பரத்தில் இருந்து ஆண்டவரே நீர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் இந்த ஊழியங்களை நீங்க ஆசீர்வதிங்க. அப்பொழுதுதான் இந்த ஊழியத்தினால இன்னும் அநேகருக்கு ஒரு பிரயோஜனத்தை ஆண்டவரை ஏற்படுத்த முடியும். ஆண்டவரே, ஊழியங்களை நடத்துகிற எல்லா ஊழியர்களையும், இதுல ஸ்டாஃப்ஸ், அதே போல யார் யாரெல்லாம் இதுல பொறுப்பா இருக்கிறார்களோ, ஊழியங்களை கர்த்தர் நீர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அப்பா நீராள வேண்டும், இந்த எல்லையெங்கும் அப்பா நீராள வேண்டும். வறுமை எல்லாம் மாறணும், தேசத்தின் வறுமை எல்லாம் மாறணும், வன்முறையெல்லாம் ஒழியணும், வன்முறையெல்லாம் ஒழியணும். எஜமானனே எஜமானனே, என் இயேசு ராஜனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சரித்திர புத்தகங்களின் வழியாக ஆகமங்களுக்கு பின்பு வேதத்தை அதன் வெளிச்சத்தில் நற்செய்தி பணிக்காக சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். யோசுவா புத்தகத்தின் இறுதி அத்தியாயங்களுக்கு இன்றைக்கு நம்முடைய கவனத்தை தருவதற்காக உங்களை அழைக்கிறேன். ஆண்டவரின் திருத்திட்டத்தில் யோசுவா என்கிற அழகான ஒரு தலைவரை தளகர்த்தராகிய மோசேக்கு பின்பு கர்த்தர் எழுப்பி தந்து 40 ஆண்டு காலம் எகிப்தின் அடிமைத்தனத்தில் மோசேயோடு கூட ஒரு அங்கமாய் நின்று அனுபவித்தார். பின்பு ஒரு 40 ஆண்டு காலம் அவரை வனாந்தரத்தில் மோசே தலைமையேற்று நடத்தும் போது உடன் நின்று அவரோடு
பணி செய்தார் யோசுவா. அதைத் தொடர்ந்து மோசே விடை பெற்றார். இவர் ஒரு இளம் தளபதியாய் இஸ்ரேல் என்கிற வாக்குத்தத்த சந்ததிக்கு மாதிரி தலைமை தந்து இப்போது 30 ஆண்டு காலம் கானான் தேசத்தில் பாலும் தேனும் ஓடுகின்ற அந்த தேசத்தின் வாக்கை பெற்றவராய், அதை சுதந்திரித்தவராய், வம்சம் வம்சமாய், கோத்திரம் கோத்திரமாய், குடும்பம் குடும்பமாய் கடவுள் அவர்களுக்கு அருளி இருக்கிற சொல்லி முடியாத கிருபைகளை கற்றுக் கொடுக்கிற மிக முக்கியமான பொறுப்புல இத்தனை ஆண்டு காலம் பயணித்த பின்பு இப்போது அவர் விடை பெறும் காலம் வந்தது. ஆகினாலே ஒரு பிரகடனம் செய்கிறார். அது என்ன? யோசுவாவின் புத்தகம் 24வது அதிகாரம் 15வது வசனம் இப்படி கூறுகிறது: நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். இதை அவர் சொல்லுவதற்கு முன்பு நீங்கள் கர்த்தருக்கு பயந்து முந்திய வசனத்தில் உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் யோர்தான் நதிக்கு அப்பால் எகிப்தில் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள், கர்த்தரை பணிந்து கொள்ளுங்கள், கர்த்தருக்கு பணிவிடை செய்யுங்கள், கர்த்தரை கும்பிடுங்கள், வணங்குங்கள் என்பதை பல்வேறு விதங்களில் சொல்லிவிட்டு, அப்படி எங்கேனும் ஒரு ஓரத்தில் உங்களுக்கு அதன் மேலே சந்தேகம் இருக்கும் என்றால், இன்னும் முழு அளவிலான ஒப்பு கொடுத்தல் இல்லாமல் இருக்கும் என்றால், இங்கும் அங்குமாக அலைக்கழிக்கப்படுகின்ற ஒரு எண்ணம் இருக்கும் என்றால், அதைத்தான் அவருடைய வசனம் கூறுகிறது. கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு நல்லதாக காணாதிருந்தால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று நினைக்கிறீர்கள்? நீங்கள் இன்று இந்த இயேசுவை சேவிப்பதற்காக தெரிந்து கொள்ளுங்கள். நான் வாழுகின்ற உலகம் ஏராளமான மதிப்பீடுகளை கொண்டிருக்கிற உலகம், மதிப்பீடுகள் போல காட்சி அளிக்கிற கவர்ச்சிகளுக்கு கட்டுப்பட்டு இருக்கிற உலகம். இவைகள் அல்லாமல் மாயையாய் தோன்றுகின்ற அநேகத்தை உண்மை என்று நம்பி அதற்கு தங்களை இரவு பகலாய் பொய்காய் வீணராய் எந்த விதமான ஒரு ஆழமான ஒப்பு கொடுத்தலும் இல்லாத ஒரு பின்பாட்டு பாடுகிறவர்களாய் பெரும் பெரும் கூட்டத்தார் சென்று கொண்டிருக்கிற காலங்களில் யோசுவா இஸ்ரேல் என்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்வது, உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய அந்த குல தெய்வங்களை சேவிப்பீர்களோ, நான் இத்தனை ஆண்டு காலம் பார்த்தீங்களே, நான் என்று சொன்ன மாத்திரத்தில் உங்களுடைய மனதில் வர வேண்டியது என் வீட்டார், மனைவி, பிள்ளைகள், மறு மகன்கள், மகள்கள், பேர பிள்ளைகள், வேலைக்காரர்கள், நட்பு வட்டாரங்கள், உறவினர்கள், எங்கள் சொத்து சம்பத்து, விலங்குகள், எங்களோடு கூட இருக்கிற வேலைக்காரர், இப்படி எல்லாரும் சேர்ந்தது தான் வீட்டார். இந்த பழைய ஏற்பாட்டு காலத்து முறைமையின்படி யோசுவா பிரகடனம் செய்கிறார், நானும் என் வீட்டாருமோ வென்றால். உலகமெங்கும் இப்போது இருக்கிற கிறிஸ்தவம், இப்போது பேசப்படுகின்ற கிறிஸ்தவம், புரியப்படுகின்ற கிறிஸ்தவம் தனிப்பட்ட வாழ்க்கைக்காக ரட்சிக்கப்படுவது, மனம் திரும்புவது, பாவ மன்னிப்பு பெறுவது, நான் பரலோகத்துக்கு போய் சேர்வது, மற்ற எதை பற்றி நான் அக்கறை கொள்ளாதது, அதை போன்ற ஒரு உருவகத்தை கிறிஸ்தவத்தின் நடவடிக்கைகள், கட்டடங்கள், அமைப்புகள், சபையின் காரியங்கள் கூட சொல்லிக் கொடுக்கிறது போல இருக்கிறது. ஆனால் இந்த உயிர்ப்பிக்கப்பட்ட புதிய ஏற்பாட்டு திருச்சபை, ரிஃபார்ம்ஸ் திருச்சபை என்று சொல்லுகிறோமே, சீர்திருத்த திருச்சபை,
பழைய ஏற்பாட்டு கிறிஸ்தவத்தை திரும்ப நம்முடைய கலாச்சாரத்திற்கு வெகு ஆழமாக அழைத்து செல்கிறது. நான் என்று சொல்லும் போதே என் குடும்பம், என் வீட்டார், என் செல்வாக்கு, எனக்கு குடும்பத்தில் கடவுள் தந்த உறவுகள், இவைகள் யாவும் தான் நானும் என் வீட்டாருமோ வென்றால். இதில் 2 ஏகாரங்கள் தமிழ் இலக்கணத்தில் சொல்வார். நானும் என் மீட்டாருமோ வென்றால் ஏகாரம். பிறர் என்னவோ தெரியாது, ஆனால் நான் எனக்கென்று ஒரு தீர்மானத்தை, தேர்ந்தெடுப்பை எடுத்திருக்கிறேன். அதை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவதற்கு நான் ஆயத்தமாக்கிறேன். ஆக சொல்லுகிறேன், நானும் என் வீட்டாருமோ என்றால் அவர்கள் என்னவெனில் கர்த்தரையே சேவிப்போம் என்று தீர்மானம் பண்ணி கொண்டார்கள். என்ன அழகான ஒரு காட்சியை யோசுவா இந்த பூமிக்கு தம்முடைய திருத்திட்டத்தை ஆண்டவர் இஸ்ரவேல் என்கிற தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த இனத்திற்கு தரும்போது சொல்லி அழைக்கிறார். ஒட்டுமொத்தமான ஒரு சமுதாயம். டாக்டர் தீடோ வில்லியம்ஸ் இதை பற்றி எங்கள் கல்லூரி காலங்களில் மாணவர் மன்ற நிகழ்ச்சிகளில் பேசும்போது இப்படி சொல்வார், ஆண்டவர் ஆராதிக்கப்பட வேண்டும், கும்பிட வேண்டும், பொழுது சேவிக்க வேண்டும், மையமாக இருக்க வேண்டும். அவரே அல்லாம வேறு ஒன்றும் நம்மை ஆளக்கூடாது. உறவுகள் பயன்படுத்தப்பட வேண்டும், கொண்டாடப்பட வேண்டும், அவசியம் வேண்டும். ஆனால் ஆராதிப்பதற்காக, ஆளுகைக்கு அல்ல, அடி வணங்குவதற்கல்ல, கண்ணியமாக கடவுள் தந்த மிக பொறுப்பாக அவைகளை நிறைவேற்ற வேண்டும். பொருட்கள் பயன்படுத்தப்பட வேண்டும். செல்போன் இருக்கிறது, கம்ப்யூட்டர் இருக்கிறது, லேப்டாப் இருக்கிறது, கார் இருக்கிறது, சொத்து சோகங்கள் இருக்கிறது, செல்வாக்கு இருக்கிறது. கடவுள் தம்முடைய திருத்திட்டத்தில் தந்த அத்தனை ஈவுகள், ஆசைகள் அத்தனையும் இருக்கிறது. இவைகள் பயன்படுத்தப்பட வேண்டும். எங்களை வழிநடத்திய எங்கள் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் பேட்ரிக் ஜாஷுவா அண்ணன் அவர்கள் சொல்வார்கள், வசதி, வாய்ப்பு, செல்வாக்கு, சுகமெல்லாம் காலுக்குள்ள வைத்து மிதித்து கொள்ள வேண்டும் தம்பி என்று சொல்வார். எங்களை உருவாக்குகின்ற காலங்களில் அவைகள் தங்களை விட்டு நம்மை அமிழ்த்துவதாக எழும்பக்கூடாது. அவர்கள் நம்முடைய கால்களுக்கு கீழாகவே தான் இருக்க வேண்டும் சொல்லுவார். கொஞ்சம் கொச்சையாக இருக்கும், ஆனால் யதார்த்தமாக பேசுகின்ற மிக முக்கியமான மதிப்பீடுகள். இப்படி ஆண்டவர் யோசுவாவை நானும் என் வீட்டாரும், என் உறவுகளும், என் சொந்தங்களும், எனக்கு ஆண்டவர் தந்த அத்தனை பணிவிடைகளும் இணைந்து நின்று நாங்கள் இந்த ஆண்டவரை, அவரையே சேவிப்போம் என்று பிரகடனம் செய்கிறோம். இஸ்ரவேலின் அதிபதிகளே, கோத்திர தலைவர்களே, வம்சத்தின் அதிகாரிகளே, குடும்பங்களின் ஆண்டவர் தந்த அழகு தலைவிகளே, உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், நீங்கள் இந்த ஆண்டவரை விட்டா வேற யாரை சேவிப்பீங்க? பொருட்களை சேவிக்காதிருங்கள், மனிதர்களை சேவிக்காதிருங்கள், மனித தலைவர்களை தெய்வமாக்காதிருங்கள். கடவுளே உங்களுக்கு கடவுளாக இருப்பாராக. என்ன அழகான ஒரு அறைக்கூவல். அப்படி அவர் அழைப்பதற்கு, ஆண்டவர் அவரை பயன்படுத்துவதற்கு காரணம், இந்த 40 ஆண்டுகளின் அடிமைத்தனத்தில், 40 ஆண்டுகளின் வனாந்தர பயணத்தில், இப்போது 30 ஆண்டுகளின் சுதந்திர கானான் தேசத்தில் அவர் கற்றுக்கொண்ட முத்தான பாடங்களில் சில கீழ்ப்படிதல், மேல்படிக்கு கீழ்ப்படிதல், வேலைக்கார தலைமைத்துவம், அகங்காரம் கொண்ட, ஆணவம் கொண்ட
தனக்கே எல்லாம் தெரிந்திருக்கும் என்கிற ஒரு மமதையில் பிறந்த அதிகாரங்கள் அல்ல. உங்களுக்கு, உனக்கு, உன்னுடைய தலைமுறைக்கு சேவை செய்வதற்காக ஆண்டவர் தந்திருக்கிற ஒரு பொறுப்பு உணர்வு, உத்தமம், நேர்மை, தைரியம். இல்ல, அவர்கள் பார்க்கிற விதமாறு இவர் பார்க்கிற விதம் வேறு. கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருந்த ஆழமான வாக்குத்தத்தம் அவருக்கு தெரிகிறது. அதனால தைரியமாக இவர்கள் அத்தனையிலையும் பொறுப்புணர்வு கொண்டு தேவராஜ்யத்தின் சிந்தை, தேவராஜ்யத்தின் நோக்கம், தேவன் நம்மை அழைத்த திட்டம், இவைகளை மனதிலே கொண்டு வல்லமை, ஆண்டவர் அருளி இருக்கிற திறன், அவருடைய ஆவியானவர்களாலே நமக்குள்ளாக அருளப்பட்டிருக்கிற பெரும் வெடித்து சிதறும் வல்லமை கொண்டது. கிடிபிள் என்று ஆங்கிலத்தில் சொல்வார். மோசே அவரை உபாகம் புத்தகத்தில் 39ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவருடைய தலையின் மேல் கை வைத்து ஜெபித்து அவரை தலைவர் ஆக்கும்போது ஒரு அங்கீகாரம் பிறந்தது இல்லையா? மோசேக்கு, யோசுவாவின் மேலே, கோத்திர தலைவர்களின் மேலே, அவருடைய பார்வையில் அவருடைய பிள்ளைகள், அவருடைய குடும்பங்கள், இத்தனை லட்சம் பேர் கொண்டிருக்கிற ஒரு ஜன சந்ததி அவரை அங்கீகாரத்தோடு ஏற்கிறது இல்லையா? அந்த சிறப்பான வாழ்வு நமக்கு கற்றுத்தரும் வெகு அழகான சவால்கள் இன்றைக்கும் பசுமையாக இருக்கிறது. சில உங்களோடு கூட இன்றைக்கு பகிர்ந்து கொள்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஒன்று, அவரது சமகாலத்து நண்பர்களுக்கு, அவர்களுடைய காலங்களுக்கு அப்பால் அவர் வாழ்ந்தார். அவருடைய பார்வை, காட்சி, வெளிச்சம், தரிசனம் என்றெல்லாம் சொல்லுகிறோமே, அவைகள் தூரமான ஒரு பார்வையை தருவதாக இருந்தது. ஆண்டவரில் இருக்கிற சொல்லி முடியாத நன்மைகளுக்காக என்று இருந்தது. ஆகினால he lived ahead of his contemporaries என்று ஆங்கிலத்தில் சொல்வார். அவருடைய சமகாலத்து நண்பர்களுக்கு அவரை ஒப்பிட்டு பார்க்கும்போது வெகு வெகு தூரமாக அப்பால் தொலை நோக்கோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தார். அந்த கிருபை ஆண்டவர் இப்படிப்பட்ட சகாப்தத்தில் தருகிறார். இரண்டாவது, அவருடைய சூழல்களுக்கு அப்பால் அவர் வாழ்ந்தார். எத்தனை கெடுபிடியான சூழ்நிலைகள், அத்தனை மகத்தான தலைவர்கள் சென்றுவிட்ட நேரத்தில் கடுமையான எதிர்ப்புகள் மத்தியில் எரிகோ கோட்டைகள் இருக்கும்போது கடவுளின் திட்டத்தை அந்த சூழ்நிலைகளுக்கு அப்பால் நின்று நிதானித்து சுதந்திரிப்பதற்கு கிருபை பெற்றார். தோல்வி இருந்தது. ஆயு பட்டணத்தில் சூழ்நிலைகள் தீங்காக இருந்தது, தீட்டுப்பட்டது இருந்தது. இவைகளை கையாண்டு அவைகளுக்கு அப்பால் வாழ்வதற்கு கற்றுத்தந்தார். சமகாலத்து நண்பர்களுடைய காலங்களுக்கு அப்பால், சூழ்நிலைகளுக்கு அப்பால், இப்போது அழிவு, குழப்பம், இனி அவ்வளவுதான் என்கிற ஒரு நிலை, அவைகளுக்கு அப்பால், இப்போது அவருடைய திறனுக்கு அப்பால். என் அழகான போதனை பாருங்க. இப்போ 46 ஆண்டுகளாக மிஷனரி பணியினை செய்து வருகிறோம். எளிய மனிதர்களாய் இந்த ஊழியத்துக்கென்று இப்படிப்பட்ட குணாதிசயங்களில் சிலவற்றை அணிந்தவர்களாய் கடவுளின் திட்டத்திற்கென்று தங்களை தந்த கடவுளுடைய பிள்ளைகளை அழகான கடவுளின் கருவிகளாக பார்க்கிறோம். பார்க்கும்போது நம்முடைய பார்வையில் அவருடைய உள் நோக்கு அவர்களில் ஆண்டவர் செய்வது என்ன தெரியுமா? அவர்களுடைய திறனுக்கு அப்பால்
ஆண்டவர் நம்மை பயனாக்குகிறார். ஒரு கூட்டுப்பணி என்று சினர்ஜி இந்தியா மிஷன்ஸ் என்கிற சினர்ஜி இந்தியா மிஷனரி இயக்கத்தில் பணி செய்ய ஒப்பு கொடுத்து இணைந்து ஊழியம் செய்கிறோம். பெரிய இயக்கங்கள், மாபெரும் திருச்சபைகள், உள்ளூர் சின்ன சின்ன திருச்சபை, தாலுகாதோறும் எழுப்பி தருகின்ற முதல் தலைமுறை இளைஞர்கள், அவர்களை வழிநடத்துகின்ற போதகர்கள், மேய்ப்பர்கள், இவர்கள் எல்லாரும் சேர்ந்து இதுவரைக்கும் செய்து நிறைவேற்ற முடியாத எல்லைக்கு இந்த நற்பண்பு கொண்டு, இந்த தலைமை பண்பு கொண்டு கர்த்தரின் திட்டத்தை இந்த தலைமுறைக்கு செய்வதற்காக நமக்கு ஆண்டவர் தந்த திறன்கள் இருக்கிறது, வரங்கள் இருக்கிறது, வாய்ப்புகள் இருக்கிறது, செல்வாக்கு இருக்கிறது, திரளான தருணங்களை ஆண்டவர் தருகிறார். இவைகளில் ஆண்டவர் செய்கிற மகத்தான யுக்தி என்ன தெரியுமா? நம்முடைய திறன்களுக்கு அப்பால் கடவுளின் திட்டத்திற்காய் கர்த்தர் மனிதரை பயன்படுத்துகிறார். யோசுவா அதற்கு அழகான சாட்சி. இந்த சாட்சியை 24வது அதிகாரம் 27வது வசனம் என்ன சொல்லுகிறது? எல்லா ஜனங்களையும் நோக்கி, இதோ இந்த கல் நமக்குள்ளே சாட்சி. என்ன சாட்சி? அப்படி யோசுவா, நீங்கள் அப்படி தீர்மானம் செய்தீர்கள் என்றால் நாங்களும் அவ்விதமே தீர்மானம் செய்வோம், நாங்களும் அப்படியே கர்த்தரையே சேவிப்போம் என்று எல்லாரும் அவரோடு கூட ஒத்துழைக்க, அந்த திருத்திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக ஒரு மைல்கல் ஸ்தாபிக்கப்படுகிறது. பெரிய பாறையை உருட்டி இந்த கல், வானம், பூமி, ஆகாயம், இந்த வனாந்திரம், நதி, இந்த பூமி, சமபூமி அத்தனையும் இதற்கு சாட்சியாக இருக்கட்டும் என்பதற்காக ஒரு கல்லை நிறுத்தி கர்த்தர் நம்மோடு சொன்ன எல்லா வார்த்தைகளும் இது கேட்டது. நீங்கள் உங்கள் தேவனுக்கு முன்பாக இன்றைக்கு என்னை போல பிரகடனம் செய்திருக்கிற இந்த உத்தமத்தை இதில் உறுதி செய்வோம் என்று தீர்மானம் செய்கிறார். அதன் விளைவாக வசனம் சொல்கிறது, 31வது வசனம், யோசுவா உயிரோடு இருந்த சகல நாட்களிலும் கர்த்தரை சிவேலுக்கு செய்த அவருடைய கிரியைகள் யாவையும் அறிந்து, யோசுவாவுக்கு பின் வெகு நாள் உயிரோடு இருந்த மூப்பருடைய சகல நாட்களிலும் இஸ்ரவேலர் கர்த்தரை சேவித்தார்கள். இந்தியர் இந்த கர்த்தருக்காக, கர்த்தரை சேவிக்கும் நாளுக்காக நம்முடைய தலைமை பண்பை நானும் என் வீட்டார்மோ என்றால் இந்த கர்த்தரையை சேவிப்போம் என்று வாழ்வதற்காக அழைக்கிறார், பிரகடனம் செய்வதற்காக அழைக்கிறார். அவர் பிரதியுத்தரமாக பிரகடனம் செய்வார்கள். தனித்தாட்களாக நம்மை அழைக்கவில்லை, குடும்பமாய், வம்சமாய், கோத்திரமாய், இனமாய், சமுதாயமாய், இவள் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய சபையாய் நம்மை ஆண்டவர் அழைக்கிறார். எதற்கு? நம்முடைய சமகாலத்து நண்பர்களுக்கு அப்பால், சூழ்நிலைக்கு அப்பால், அழிவு, குழப்பங்கள் இவைகளுக்கு அப்பால், திறன்களுக்கு அப்பால் வாழ்வதற்காக அழைக்கிறார். நாம் வாழ்ந்த பின்பு, நமக்கு பின்பு வருகின்ற அத்தனை வம்சங்களிலும் யோசுவாவோடு கூட சொல்லிய அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகின்ற மனிதர்களாய் கர்த்தர் அவர்களை ஆசி தந்தார் என்று வேதவசனம் கூறுகிறது. இஸ்ரவேல் சந்ததியார் உயிரோடு இந்த சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு செய்த அவருடைய கிரியைகள் யாவையும் அறிந்து, யோசுவாவுக்கு பின்பு வெகு நாட்கள் உயிரோடு இருந்த மூப்பர்கள் இந்த கர்த்தரையை சேவித்தார். என் அழகான வாய்ப்பு, என்னுடைய வாழ்வு அதை ஆண்டவருக்கு தந்து வாழ்வதற்காக யோசுவாவின் புத்தகம் அழைக்கிறது. ஜெபிக்கலாமா? என்னோட கூட இணைந்து, ஆண்டவரே, இந்த தருணத்தில் அப்படி நாங்களும் எங்கள் பிள்ளைகளும், நாங்களும் எங்கள் செல்வாக்கும் செல்வங்களும் இந்த இயேசுவை தொழுது சேவிக்கும் பாக்கியம் தார். வேறு கவர்ன சிதறல்களுக்கு எங்களை மன்னியும். எங்கள் உள்ளான தேவைகளை பாரும். வல்லமையாய் கிரியை செய்யும். எங்களை கொண்டு எங்கள் குடும்பத்திற்கு, எங்கள் சபைக்கு,
எங்கள் சமுதாயத்திற்கு, எங்கள் தேசத்திற்கு, எங்கள் தலைமுறை, உலகமெங்கும் இருக்கிற இந்திய இனங்களுக்கு உம்மை இன்னும் இயேசு என்று அறியாத அந்த அறியாமையில் இருக்கிற மனிதர்களுக்கு ஆசையாய் வாழ்வதற்காய் எங்கள் திறன்களுக்கு அப்பால் எங்களை பயன்படுத்தும் ஆண்டவரே. தேவையில்லை நம்முடைய கரம் குறுக்கிடட்டும். குழப்பங்களில், தோல்வியில், மன கடினத்தில், சூழலில் ஆண்டவரே துவண்டு போகும்போது எங்கள் காலங்களுக்கு அப்பால் வாழ, எங்கள் நிலைகளுக்கு அப்பால் நாங்கள் உயர்த்தப்பட உண்மையை நோக்கி நிற்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேச எல்லையெங்கும் அப்பா நீராள வேண்டும். தேச எல்லையெங்கும் அப்பா நீராள வேண்டும். வறுமை எல்லாம் மாறணும், தேசத்தின் வறுமை எல்லாம் மாறணும். வன்முறையெல்லாம் ஒழியணும், வன்முறையெல்லாம் ஒழியணும். எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே. என் எண்ணமெல்லாம், என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம், என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதான். என் தேச எல்லையெங்கும் அப்பா நீராள வேண்டும். என் தேச எல்லையெங்கும் அப்பா நீராள வேண்டும். வறுமை எல்லாம் மாறணும், தேசத்தின் வறுமை எல்லாம் மாறணும். வன்முறையெல்லாம் ஒழியணும், வன்முறையெல்லாம் ஒழியணும். எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என்